வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறாமை. இது வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். கண்டிப்பா பொறாமை இல்லாத ஒரு பர்சன் எல்லாம் கிடையாது. கண்டிப்பா பொறாமை இருக்கும். என்னன்னா சிலர் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு வந்து பொறாமையே கிடையவே கிடையாதுங்க, நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்கங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்னா சொல்லிக்கலாம். அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லைன்னு அர்த்தம். அந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்கு, அவங்க பொறாமப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாம என்ன செய்யலாம்னா இருந்திருக்கலாம். நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்ல நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாட் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா கவனிக்க சொல்லுவோம். நம்மளுடைய எமோஷன் எல்லாத்தையும் என்ன செய்யுங்கன்னா கவனிங்க, அதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்பீச் கேட்டனால நம்மளுடைய தாட்ல நம்ம அவேரா இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பொறாமை வருது, நான் இந்த விஷயத்துக்கு நான் பொறாமப்படுறேன், இது தப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வந்து நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கூடவே சேர்ந்து நம்ம பொறாமப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா வரும். ஓகே, இப்போ அந்த பொறாமை எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டக்க அந்த விஷயம் இல்லை, அதனால அது என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு அந்த பொறாமை வந்து வருது. இல்ல நம்ம கிட்டக்க வந்து அந்த விஷயம் வந்து கம்மியா வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அப்ப அவங்க கிட்டக்க அது ஜாஸ்தியா இருக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னா பொறாமை வந்து என்ன செய்யுதுன்னா வருது. ஸோ இது போகவும் காரணங்கள் வந்து என்ன செய்யலாம்னா இருக்கலாம். இப்போ இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப முடியாம நம்ம ஹெல்த்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஹெல்த்தியான ஒரு பர்சனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்கெல்லாம் எப்படிதான் ஹெல்த்தியா இருக்காங்களோ, என்னதான் பண்றாங்களோ தெரியல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து என்ன செய்யும்னா வரும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா பணம், நம்ம கிட்டக்க பணம் வந்து கம்மியா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸோ நம்மளை விட ஜாஸ்தியாக இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட நம்ம என்ன செய்வோம்னா கம்பேர் வந்து என்ன செய்யறதுன்னா பண்ணிட்டு இவங்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப நல்ல லாவிஷாக என்ன செய்வாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நல்ல பெரிய பெரிய காசு எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வாங்குவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் இப்படி பணம் வருதோ தெரியல, நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், எனக்கு மட்டும் இந்த பணமே என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பொறாமை வந்து என்ன செய்யும்னா வரும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாம கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு சுத்தமா சாப்பிடவே முடியாது. அப்ப நல்லா சாப்பிட்ற பர்சனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா பொறாமை வந்து என்ன செய்யும்னா வரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்ல ஆச்சாரியார் ஹெர்மி அவங்க வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதுவும் பணம் சம்பந்தமா அவங்க வந்து கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கேள்வி இதை தான் கேட்பாங்க, எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்களை பார்த்தா ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. கோபங்கிறத விட பொறாமை வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசன் என்ன அப்படின்னா நீ அந்த மாதிரிலாம் பொறாமப்பட்ட அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடும். நம்ம லைஃப்ல நல்லா நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம பொறாமப்படும் போது அதுதான் நம்ம லைஃபோடைய ஸ்பீட் பிரேக்கா என்ன செய்யும்னா அமையும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம பொறாமப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல நாமளே என்ன செஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கை வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு சமம். சொந்த காசுல நம்மளே கெடுதல் பண்றதுக்கு உண்டான விஷயத்தை தான் நம்ம என்ன செய்யறோம்னா பண்றோம். அப்ப இதை எப்படி ஓவர் கம் பண்றது? சிம்பிளான விஷயங்க. அவங்கள நாம நல்லா வந்து என்ன செய்யணும்னா பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணிட்டு நம்ம கிட்டக்க ஒண்ணு அது வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம், நினைச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ எப்படி நான் இந்த விஷயத்த நான் டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்ல நம்ம இப்போ வீக்கா இருக்கோம். ஸோ அப்போ ஹெல்த்தியான பர்சனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா பொறாமை வரும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கான பர்சனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன செய்யும்னா பொறாமை வரும். எப்படி இவங்க இவ்வளோ எனர்ஜியா இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நினைப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளான விஷயம், இந்த ஹெல்த்தை நான் டெவலப் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த எனர்ஜியை நான் டெவலப் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், நிறைய பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சும்மா பொறாமப்பட்டு பட்டுட்டே இருக்கிறதுனால எந்த விதமான யூஸும் கிடையாது. அதனால நம்மளுடைய வளர்ச்சியும் பெருசா வந்து என்ன செய்யாதுன்னா வராது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஹீலிங் வந்து என்ன செய்யலாம்னா எடுக்கலாம். இல்லைன்னா நீங்களே ஹீலிங் கோர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து ஒரு நல்ல டாக்டர்ஸ் ஏதாவது பார்த்து அதுக்கு உண்டான மெடிசனு, ஃப்ரூட்ஸு, டயட்டு, இதுல எல்லாத்துலயுமே நம்ம என்ன செய்யலாம்னா ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டோட தான் நம்மளை நாம என்ன செய்யணும்னா கம்பேர் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன், ரொம்ப நல்ல ஹெல்த்தியா இருக்க பர்சனோட நம்மளை கொண்டு போய் என்ன செய்யறதுன்னா கம்பேர் பண்றது. இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இந்த ஒர்க் அவுட் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நான் இந்த அளவுக்கு வீக்கா இருந்தேன், அதுக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு நான் பெட்டரா இருக்கேன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, அந்த பீப்புள் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை அடையிறதுக்காண்டி அவங்க நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய டைம் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நல்ல வாக்கிங் போயிருப்பாங்க, நிறைய ஒர்க் அவுட் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய டயட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலா இருந்திருப்பாங்க. பயிறு அதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். நம்ம வந்து மார்னிங் வாக்கிங்கோ இல்லை எந்த விதமான ஒர்க் அவுட் எதுவுமே நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்னா பண்ணியிருக்க மாட்டோம். லேசினஸாக இருந்திருப்போம். பயிறு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் வந்து அவங்களுடைய வளர்ச்சியை மட்டும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா பார்க்க வேண்டாம். அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேஜ் அவங்க அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அந்த தாட்ல இருந்து நம்மளால ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா வெளியில வர முடியும். ப்ளஸ் நாம எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மூணாவது விஷயம், முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பிராணிக் ஹீலிங்ல மாஸ்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உனக்கு யார் மேலேயாவது உனக்கு ஜெல்லஸ் வந்தது அப்படின்னா இம்மீடியட்டா அந்த பர்சனை வந்து நல்லா வந்து என்ன செய்யணும்னா பிளஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. பிளஸ் வந்து நம்மள நாமே என்ன செய்ய சொல்றாங்கன்னா நல்லா வந்து பிளஸ் பண்ண சொல்றாங்க. நம்ம வந்து பிளஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ள வந்து என்ன செய்யுதுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்ன செய்யும்னா நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எனர்ஜியோட இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம்னா கீழ் நோக்கி போயிடுவோம். அவங்கள பார்க்கும்போது நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் மென்மேலும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அவங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா நல்ல பிளிஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ள போறதுக்காண்டி நான் ஆத்மா பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் பீப்புளை பார்க்கும்போது அவங்களுக்கு மென்மேலும் பணம் கிடைச்சு நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பல மடங்கா நம்மளை நோக்கி என்ன செய்யும்னா வரும். அப்போ அந்த பர்சனை நம்ம பிளஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லைஃப் வந்து நல்ல க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 minute ஸ்டோரி மட்டும் நம்ம என்ன செய்யலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வியாபாரி, சூப்பரா ஹோட்டல் வியாபாரம் ரொம்ப பீக்ல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு. அவரு போட்டு ஒரு 1 month சரியான லாபம், அவரே அதை எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். 1 month கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஹோட்டல் கடை வந்து என்ன செய்யறாங்கன்னா போடுறாங்க. அது யூஸ்வலா நடக்கும்ல, ஒரு கடை பீக்ல போச்சு அப்படின்னாலே பக்கத்துல என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே ஷாப்பை என்ன செய்வாங்கன்னா கொண்டுட்டு வந்து போடுவாங்கல்ல. ஸோ அதை பார்த்தோன்னா இவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஐயோ, நான் இப்போதான் நான் வந்து என்ன செஞ்சேன்னா டெவலப் ஆகி வந்தேன், அதுக்குள்ள அந்த பக்கத்துல இருக்கிறவனுக்கு பிடிக்கல, இப்படி பண்ணிட்டானே. ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறாருன்னா ரொம்ப புலம்பி ரொம்ப வருத்தம் அடைஞ்சு என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா வேகமா அவருடைய குருஜி கிட்டக்க என்ன செய்யறாருன்னா போயிட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த குருஜி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீ காலையில எந்திரிச்சு சொன்ன முதல் காரியம், நீ வந்து உனக்கு பக்கத்துல ஒருத்த ஹோட்டல் போட்டிருக்காங்க, அவனை நீ நல்லா ஆசீர்வாதம் பண்ற, அவனுக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும், அவன் நல்ல செல்வ செழிப்போட ரொம்ப நல்ல முன்னேற்றத்தோட ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா உனக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் சொல்லி அவனை நல்லா பிளஸ் பண்ணிட்டு அடுத்தாப்புல என்னுடைய தொழிலும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு மேன்மை அடைஞ்சு நான் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா பிளிஸ்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னையும் உன் கடையும் பிளஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. அப்ப இவர் வந்து கேட்கிறாரு, அப்படி நான் பண்ணினேன் அப்படின்னா அப்ப என்னைய வந்து அது பாதிக்காதா அப்படிங்கிறாரு. அப்ப அந்த குருஜி சொல்றாரு, நீ நெகட்டிவா யோசிச்சா மட்டும்தான் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உன்னைய வந்து என்ன செய்யும்னா பாதிக்கும். ஏன்னா நீ என்ன எனர்ஜி கொடுக்குறியோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா உன்னைய நோக்கி என்ன செய்யும்னா வரும். இப்ப நீ வந்து அந்த அவரை நினைச்சு ரொம்ப பொறாமப்பட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அவன் நல்ல வளர்ச்சி அடைஞ்சா என்ன பண்றது நீ நினைக்க ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய வளர்ச்சி தான் என்ன செய்யும்னா கம்மியாகும். நீ அதுக்கு பதிலா அவன் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கும் போது நீ மைண்ட்ல அளவுல என்ன செய்வேன்னா பீஸ்ஃபுல்லா இருப்ப. அதே நேரம் உன்னுடைய பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நீ கொடுக்கறத விட பல மடங்கா உன்னுடைய பிசினஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஸோ இதே விஷயத்த நம்மளும் நம்மளுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்மளால பொறாமையும் நம்ம வெளி வந்துடலாம். பிளஸ் நம்மளுடைய growthம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஸோ இன்னைக்குள்ள கிரேட் வெக்கேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 பேர் நம்ம யார் மேல நம்மளுக்கு ரொம்ப பொறாம இருக்கோ அதுல 2 நபர்களுக்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீலிங் வந்து கொடுக்க போறோம்.
அவங்கள வந்து நல்ல பிளஸ் வந்து என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். ஸோ அது மேபி உங்களுடைய நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ரிலேஷன்ஸில் யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம். யாரும் வேணுமோ என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யார் வேணாலும் என்ன செய்யுங்கன்னா எடுங்க. ஸோ 2 பர்சனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பிளஸிங்ஸ் வந்து பண்ண போறோம். அடுத்த 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இரிட்டேஷனுக்காண்டி 2 பேருக்கு யார் மேலே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கீங்களோ அவங்கள நம்ம என்ன செய்ய போறோம்னா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அது வந்து 2 பர்சனுக்கு பண்ண போறோம். ஸோ 4 பேராகிராஃப் முடிஞ்சிடும். 5th பேராகிராஃப்க்கு நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் நம்ம வேர்ல்டுக்காண்டி நம்ம சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நம்ம காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குள்ள அற்புதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கள உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து அழகாக நிறுத்திக்கோங்க. அவங்களுக்குள்ள என்ன மாற்றம் கிடைச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் அப்படியே பாருங்க. இப்போ நம்ம வந்து ஜாய் சொல்ல போகிறோம். ஜாய் சொல்ல சொல்ல அவங்க மேலே நல்ல ஃப்ளோ ஆகட்டும். ஜாய், 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 மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்போ இந்த எனர்ஜியானது அவங்களுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இப்போ அவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள போக போக அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. இப்போ அவங்களுடைய பாசிட்டிவான எனர்ஜி நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி பாருங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த விஷயம் அவங்களுக்குள்ள நடக்குது. முதல்ல அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாருங்க, ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி பாருங்க. இப்போ நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது நடக்குது. ஜாய், 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 மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்படியே உணர்ந்து பாருங்க. உங்க ஃபேமிலி மெம்பர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டாங்க, நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கீங்க. உங்க யாருக்கு பண்றீங்களோ அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம ஃபேமிலியில் 2வது பர்சனை நம்ம அப்படியே நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள அந்த ஜாயை நல்லா ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க மேலே நல்ல ஃப்ளோ ஆகட்டும். ஜாய், ஜாய், ஜாய். நல்ல அந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள நல்ல ஊடுருவி பெனிட்ரேட் ஆகி அழகாக இறங்குது. இப்போ அந்த சேஞ்சஸ் பாருங்க. ஜாய், 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 ஜாய். நல்ல சேஞ்ச் ஆகி ரொம்ப சந்தோஷமா நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கீங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ உங்களுக்கு யாரு மேல உங்களுக்கு பொறாமை இருக்கோ அவங்க நல்ல உருவகப்படுத்திக்கோங்க. அவங்கள நீங்க நல்லா பிளஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள நிறைய ஜாய், நல்ல ஹாப்பினஸ், நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே கிடைக்கிற மாதிரி அவங்க நல்ல உருவகப்படுத்தி நல்லா வாழ்த்திக்கோங்க. அதே விஷயம் நமக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அருமையாக கிடைக்கிற மாதிரி நம்மளையும் நம்மளை நாமே நம்ம நல்லா பிளஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நாம் நல்லா பிளஸ் பண்ணிக்கலாம்.
From the center which we call the human race, let the plan of love and light work out and might seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அடுத்த பர்சன் யாரை நமக்கு விஷுவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் உருவகப்படுத்திக்கோங்க. நல்லா இப்போ அவங்கள நல்லா ப்ளஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பு, கைடன்ஸு, ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். அவங்க ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, பிளஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு நல்லா வாழ்த்துக்கலாம். நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக, ஜாய்ஃபுல்லாக, பிளஸ்ஃபுல்லாக, சந்தோஷமாக எல்லா விஷயங்களும் கிடைச்சி ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி நல்லா ப்ளஸ் பண்ணிக்கலாம். சுவீட் சுவீட் சுவீட். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. ஓம் ஓம் To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shivanilin, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith. Medhuva inhale பண்ணிக்கலாம், மெதுவா exhale பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகை